இப்போ இதை வறுத்துட்டு அப்படியே இதில் கொஞ்சம் நல்லா தண்ணி ஒரு 2 கப் தண்ணி சேர்த்து குக்கரை மூடி விசில் போட்டு வேக வைக்க போகிறேன். இப்போ இதை மூடி வேக வச்சிடலாம். ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. வெந்திருக்குதான்னு பார்ப்போம். நான் ஒரு 4 விசில் வர வச்சேன். பாருங்கள், நான் நல்லா நெய்யெல்லாம் மிதந்து அந்த அவல் நல்லா வெந்திருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, திரும்ப அடுப்பை பற்ற வச்சுட்டு கொஞ்சம் பால் ஊற்றுவோம். இப்போது 1/2 கப் அவல் போட்டிருந்தோம். ஏற்கனவே காய்ச்சின பால் தான்.